வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ யூனிட் 8 அதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மற்ற பேப்பரோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஓகே, ஸோ ஈவேரா பற்றிய கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒருங்கமைக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால வரிசைப்படி அமைக்கணும். எது ஃபஸ்ட்டு நடந்தது, எது கடைசி நடந்தது, நடுவில் எது நடந்தது அப்படின்றத அமைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப ஈஸி தான். அவர் நீதி கட்சியின் தலைவர் ஆனார் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நீதி கட்சியோடைய தலைவராக அவர் பின்னாளில் தான் ஆவார். இதில் உங்களுக்கு பேசிக்காக பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு அவர் வந்து கோயில் தர்மகர்த்தாவாக இருப்பார். அப்புறம் ஈரோடு நகரசபை தலைவராக இருப்பார். அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாஜி சேலம் நகராட்சியில் அவர் தலைவராக இருப்பார். இவர் ஈரோடில் இருப்பார். அவருடைய தூண்டுதலின் பேரில் அவர் காங்கிரஸில் சேருவார். 1919 சேருவார். அதில் 1922 மெட்ராஸ் காங்கிரஸ் பிரசிடென்சியோடைய காங்கிரஸ் தலைவராக மாறுவார் 1922. ஸோ அப்போ காங்கிரஸில் சேர்ந்தார்னா 1919, காங்கிரஸ் தலைவராக ஆகிறது 1922. சரிங்களா? ஸோ அப்போ 2 தான் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து 3 வரும். 2, 3 எங்கே வருது அப்படின்னு பாருங்கள். அவ்வளோதான். இதை வச்சு எலிமினேட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்து வைக்கம் சத்தியாகிரகத்தை துவங்கினார். ஆக்சுவலாக இவர் துவங்கியிருக்க மாட்டார். டி.கே. மாதவன் தலைமையில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வைக்கம் அப்படின்ற ராஜ வீதியிலையும் ராஜகோபுரத்துக்குள்ளாரையும் நுழைவதற்கு அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. டி.கே. மாதவன் தலைமையில் கேலப்பன் இவங்க தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்தில் பெரியார் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போவார். அதனால் வைக்கம் வீரர் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் சொல்கிறோம். ஆனால் கேரளாவில் வைக்கம் வீரர் அப்படின்ட்டு டி.கே. மாதவனை தான் சொல்லுவாங்க. மாதவன் தான் மிக முக்கிய பங்கு இதில் வகித்தார். 1925 காந்தி இந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள். சரிங்களா? ஓகே, அடுத்து நீதி கட்சியின் தலைவராக ஆகிறது வந்து லேட்ரல் பீரியடில் 1939 தான் ஆவார். அப்போ அது கடைசியாக வந்துடும். ஸோ ஆப்ஷன் சிங்க 2341 அப்படின்றது இதுக்கு வந்து கரெக்டு. அந்த பெரியார் பற்றி பெரியார் 1000 அப்படின்னு ஒரு புக் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப் கூட பிடிஎஃப் ஸோ பெரியார் 1000 நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் நான் போடுறேங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் வரும். அது டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸாம் எல்லாத்துலேயும் பெரியார் பற்றி கேள்விகள் தவறாமல் இடம்பெற்றுருக்கு. அதில் இந்த பார்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, பாலிட்டி ஓகே. ஸோ இதுதான் பெரியார் 1000. இது இங்கிலீஷில் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், பெரியார் 1000 இருக்கும். நம்ம தீக்கால இதை வந்து தொகுத்துருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு 1 டேலேயே சால்வ் பண்ணிடலாம். இதுலேருந்து தான் திரும்ப திரும்ப கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது இங்கிலீஷில் இருக்குது. இதுவே வந்து தமிழ்லேயும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் ஃபர்தராக படிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்குமே கூட இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. தீகா வெளியிட்டது, அதனால் இதில் எந்த விதமான பிழையும் பெரியார் சார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் அப்படின்னு சொல்கிறது குலசேகர ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் முக்கியமானவர். ஆழ்வார் பெருமாள் திருமொழி அப்படின்றத வழங்கியவர் குலசேகரர். ஸோ அவர் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 என்பது எதை குறிக்கிறது? ஒரு சில கொஷின்ஸ் வந்து அப்ரப்டாக ரொம்ப ஈஸியாக செட் பண்ணிவிடுவாங்க. இந்த புதுசாக எழுதுகிறவங்களுக்கு கூட ஓகே நமக்கும் ஒரு விஷயம் தெரியுது அப்படின்ற ஒரு நினப்பை ஏற்படுத்தணும். அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து 7 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரணும். அதனால் அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும், ஒரு 40-50 கோடி வரும் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஸோ இது மாதிரி புது ஆளுங்களை ஈர்ப்பதற்காக இது மாதிரி ரொம்ப எளிமையான கேள்விகள் வைக்கப்படும். சரிங்களா? ஓகே, திருக்குறள் தான் 2 அப்படின்றது. 4 அப்படின்றது நாலடியார். ஓகே, அடுத்த கொஸ்டின்,
எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது நம்ம ஒரு திணை அளவு உதவி செய்திருந்தாலும் அந்த உதவியின் பயனை அறிந்தவர்கள் அந்த உதவியை பனை அளவுக்கு உயர்த்தி இருப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ திணையளவு நன்றி அப்படின்றது தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 20வது கேள்வி. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்கும் மரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் பாரதிதாசன். கல்வியின் பெருமை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். அதில் பாரதிதாசன் எழுதிய மிக முக்கியமானது இது. ஓகே, தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டியின் வகை எது? இது நிறைய பேருக்கு கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. என்ன வேட்டி அப்படின்ட்டு. சிலர் பட்டு வேட்டி அப்படின்னு சொன்னாங்க, சிலர் மல்லு வேட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. துவை வேட்டி அப்படின்றது இதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், சின்ன கிணறு வெட்டி சிங்கார கல் பரவி துவை வேட்டி போட்டு வரும் துரைராஜா உங்கள் மாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துவை வேட்டி அப்படின்றது தான் இதற்கான ஆன்சராக இருக்குது. தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை துவை வேட்டி. எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னே தெரில. ஓகே, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடலடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது? கல்வியின் சிறப்பை வலியுறுத்துகிறது. கல்வி. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் முதுகுரவை என்று அழைக்கப்படுகின்றனர். நம்மளுடைய மணிமேகலையில் இந்திரவிழா பற்றி குறிப்பிருக்கோம். ஸோ அதில் முதுகுரவை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? செல்வம்தான். செல்வம்தான் அவர் குறிப்பிடக்கூடிய முக்கியமான ஆயுதம், செல்வம். பிறனாக்கும் பேணாது அழுக்கறுப்பான் அப்படின்னு சொல்றது அறம் ஆக்கம் வேண்டாதவன். அறம் ஆக்கம் வேண்டாதவன். சரிங்களா? கீழ் கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? ஸோ எந்த சங்க காலத்தை கருதவராக கருதப்படுகிறார்? சரிங்களா? 95வது கேள்வி. 95க்கு ஆன்சர் 3வது சங்கத்தை சேர்ந்தவர். பி. இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதாவது முதற்சங்கம், கடைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இதில் 3வது சங்கத்தை சார்ந்தவராக நக்கீரர் கருதப்படுகிறார். ஆப்ஷன் பி. ஓகேங்க. ஸோ அடுத்த யூனிட் 9ஓட வீடியோ இதுக்கு அடுத்து போடுறாங்க. நன்றி.